வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அந்த பொண்ணு வந்துட்டு நேராக ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. அப்போது நமக்கு ஏற்கனவே மாமா கூட கல்யாணம் ஆகியிருக்கு. நடந்த விபத்துனால நமக்கு பழைய விஷயங்கள் நிறையவே மறந்து போயிருக்கு. அதனால எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாத்திருக்காங்க. அம்மாவுக்கு வந்துட்டு கார்த்தி மாமாவையும் குடும்பத்தையும் சுத்தமா பிடிக்காது. அவங்களுக்கு இப்படி நடந்த சுச்சுவேஷனை அவங்க சூழ்நிலைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு ரேவதி பயங்கரமா கோவப்படுறாங்க. ரேவதி நேரா அந்த பொண்ணை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க தான் என்கிட்ட உண்மையை சொன்னீங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. ஒருவேளை எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க மேல கோவப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம அந்த பொண்ணு சொல்றாங்க, ராதிகா, சரிங்க மேடம், நான் சொல்லல. ஆனா உங்ககிட்ட நான் சொல்ல வரப்போ உங்க சித்தி சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க என்னை வீட்டுக்குள்ள விடாம தடுத்தாங்க. நான் அவங்கள மீறி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, சித்திக்கு வந்துட்டு எங்க தாத்தா பாட்டிய சுத்தமா பிடிக்காது. எப்படியாவது என்னை இந்த இடத்துல இருந்து பிரிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இப்பயும் பார்த்துருக்காங்க. நான் கார்த்தி மாமாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே இவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. அப்படி இருக்கையில அவர் என் புருஷன் அப்படின்னு எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நானே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பயந்துருக்காங்க. அதனால தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த பொண்ணு. மேடம், வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை இப்படி ஏமாத்திருக்காங்களே, ஒன்று நினைச்சு பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பரவாயில்ல விடுங்க, ஏதோ தலையெழுத்து அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனால அப்படி நடந்திருக்கு. இங்க பாருங்க, என்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன மாதிரி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் வீட்டுல உள்ளவளை கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஈஸ்வரி வந்து நிக்கிறாங்க. ஈஸ்வரிய பார்த்ததும் ரேவதிக்கு ஷாக் ஆகுது. ஆஹா, அம்மா வந்துட்டாங்களே, அம்மா கண்டிப்பா என்ன ஏது அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்ட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, சொல்லுங்கம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, இங்க பாரு, இந்த பொண்ணு சொன்ன எல்லாத்தையுமே நான் காதுல வாங்கினேன். இவ சொன்ன மாதிரி எதுவுமே உண்மை கிடையாது. அந்த பொண்ணு உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னாங்களே, ஆனா 2 பேரும் எதுக்காக பிரிஞ்சிங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி அந்த பொண்ணு சொல்லாளா? இதை கேட்டதும் ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா சொல்றீங்க, நானும் அவரும் பிரிஞ்சிட்டோமா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, நீங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டீங்க. எதனால தெரியுமா? இது மாதிரி ரேவதி இருக்காங்கல்ல, நீ இருக்கிறியல்ல, நீயும் அந்த கார்த்தியும் வந்துட்டு ஒன்னாவே சேர்ந்து சந்தோஷமா வாழவே இல்லை. 2 பேருக்குமே வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு கோவில்ல காசு வெட்டி கூட போட்டிருக்காங்க. இது எல்லாமே நான் சொல்றது உண்மை. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, எனக்கு என்னமோ இது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்னு தோணுது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா மாமா என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. அப்படி இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அம்மா, நீங்க சொல்றத நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். என்ன ஏது அப்படிங்கிறத நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு மறுவேளை பாக்குறேன் அப்படின்ட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நம்ம எவ்வளோ சொல்லியும் அவ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்போ ஈஸ்வரி நேரா சந்திரா வந்து பாக்குறாங்க. சந்திரா கேக்குறாங்க, அக்கா என்னாச்சுக்கா, உன் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையாக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, ரொம்ப பெரிய பிரச்சனையில நான் இப்ப மாட்டிக்கிட்டேன். ரேவதி இருக்கால, அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அந்த டாக்டரோட பொண்ணு இருக்கால, அவ வந்துட்டு தேவையில்லாம ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு போயிட்டா. அப்போ சந்திரா சொல்றாங்க, அக்கா, அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நான் தான்க்கா காரணம். ஈஸ்வரி ஷாக் ஆகி, என்னடி சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, எப்படியும் அந்த டிரைவர் பைய ரேவதிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவகிட்ட பழைய விஷயங்களை சொல்லி மறுபடியும் வந்துட்டு 2 பேருமே இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஸோ அந்த சந்தர்ப்பத்துக்கு நம்ம ஆளாக கூட கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நேரா டாக்டரை சந்திச்சு ரேவதிக்கு வந்துட்டு பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தா அவளுக்கு மிகப்பெரிய காத்துக்கிட்டு இருக்கு அவள் உடம்புல அப்படின்னு நான் சொன்னேன். டாக்டரும் என் பேச்சை கேட்டுட்டு சொல்லிட்டாங்க. நேத்து என்னாச்சுன்னே தெரியல, டாக்டரோட மகளை வந்துட்டு கார்த்திக் காப்பாத்திருக்கான். உடனே அந்த டாக்டரோட மக கிட்ட அந்த டாக்டர் உண்மையை சொல்லியிருக்காங்க. உடனே டாக்டரோட மக நேரா ரேவதி கிட்ட வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அக்கா, இது எல்லாத்துக்கும் நான் தான்க்கா காரணம். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா,
எனக்கு உன் மேல எந்த வகையிலையுமே கோவம் இல்லை. நீ எதுக்காக இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த டிரைவர் பையன் மேல உள்ள கோவத்தினால தான் நீ இப்படி பண்ணியிருக்க. எப்படியாவது ரேவதியை அவங்கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே பண்ணியிருக்க. நான் உன் மேல எந்த வகையிலையும் தப்பு சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இப்போ எப்படி ரேவதியை சமாதானப்படுத்துறது, அதுக்கு வழி சொல்லுக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் அவளை ஈஸியா சமாதானப்படுத்திடலாம். அவ என்னோட பொண்ணாச்சே, என் பேச்சு தான் கேட்பா அப்படின்ட்டு. ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா வந்துட்டு ஈஸ்வரியோட ரூமுக்கு போயிட்டு பீரோல்லேருந்து எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அப்போ ஒரு இடத்துல தாலி இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததும் நம்ம ரேவதி அந்த தாலி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அங்கேருந்து வெளியில வராங்க. அப்போ ஈஸ்வரியும் சந்திராவும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு தாலியை காமிச்சு, அம்மா இந்த தாலி உங்க பீரோல இருந்துச்சு, எதுக்குமா இந்த தாலியை கழட்டி வச்சிருக்கீங்க? இது பாட்டியோடதும் கிடையாது, வேற யாருடையதும் கிடையாது, நீங்க எதுக்கு இந்த தாலியை வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் இல்லை, இது எனக்கு தெரிஞ்சவங்களோட தாலி. தாலியை வச்சுக்கிட்டு காசு கேட்டாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரியெல்லாம் தாலியை வாங்கிக்கிட்டு காசு கொடுக்குற ஆளெல்லாம் நீங்க இல்லை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் காசு கொடுத்து உதவி பண்ணுவீங்களே தவிர்த்து கழுத்துல இருக்கிற தாலியை நீங்க என்னைக்குமே கேட்க மாட்டீங்க. இது மாதிரி சித்தியோட தாலி கூட கோவில்ல இருக்கிற உண்டியல்ல போட்டாச்சு. அப்படி இருக்கையில இந்த தாலி எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? அப்போ இந்த தாலி என் கழுத்துக்கு ஏற வேண்டிய தாலி, அதுவும் என் புருஷன் கட்டின தாலி, அதை வந்துட்டு நீங்க பீரோல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப எனக்கு கல்யாணமானது உண்மைதான் அப்படின்னு. அப்போ ரோகிணி ராஜா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ராஜா நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உன்கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா எங்களால தெரியப்படுத்த முடியல. நல்ல வேளை நீயாவே தெரிஞ்சுக்கிட்டே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா அப்ப நீங்களும் சேர்ந்து என்கிட்ட இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்களேப்பா. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி உன்கிட்டேருந்து உண்மையை மறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு துளி அளவு கூட இல்லம்மா. ஆனா இந்த ஈஸ்வரி இருக்கா பாரு, அவதான் உண்மையை சொன்னா நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லி எங்க எல்லாரையுமே ரொம்பவே வந்துட்டு மிரட்டுனா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க வந்துட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருந்தோம். என்னை மன்னிச்சிருமா, நாங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உன்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களை உங்ககிட்டேருந்து பிரிக்கிற அளவுக்கு நாங்க எல்லாருமே பண்ணிட்டோம். என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா நீங்க எல்லாருமே பண்ண தப்புக்காக எனக்கு நீங்க இந்த முடிவு பண்ணியே ஆகணும். எனக்கு கார்த்தி மாமா வேணும். கார்த்தி மாமா ரொம்ப நல்லவர். அவர் மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க என்கிட்டேருந்து அவரை பிரிக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கீங்க. தயவு செஞ்சு என்னை கார்த்தி மாமா கூட சேர்த்து வைங்க அப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, எப்படியாவது என் மாப்பிள்ளை கூட உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் ஆசை. அன்னைக்கு நடந்த விபத்துல, உனக்கு நடந்த ஆப்ரேஷன்ல கழுத்துல கடந்த அந்த மாலையை வந்து தாலியை வந்து கழட்டிட்டாங்க. அதனாலதான் உன்கிட்ட எந்த உண்மையும் என்னால சொல்ல முடியல. உன் கழுத்துல தாலி கடந்திருந்துச்சு அப்படின்னா நான் எப்படியாவது உன்கிட்ட சொல்லி கார்த்தியை உன் கூட சேர்த்து வச்சிருப்பேன். ஆனா உன் கழுத்துல தாலி இல்லாததுனால நடந்த சுச்சுவேஷனுக்கும் அந்த ஈஸ்வரி பேசினத்துக்கும் கரெக்ட் ஆயிட்டு. அதனாலதாம்மா என்னால எதுவும் பண்ண முடியல, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா அம்மா வந்துட்டு கண்டிப்பா என்னை மாமா கூட சேர்த்து வைக்க மாட்டாங்க, நீங்களாவது என்னை மாமா கூட சேர்த்து வைங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நான் சேர்த்து வைக்காம என்ன பண்ண போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு சே ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப எதுக்கு நீங்க ஃபோன் பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, இது வரைக்கும் உன் பேச்சு கேட்டுட்டு என் பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறமும் உன் பேச்சை கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என் பொண்ணு இன்னுமே கஷ்டப்படுவா. உன் பேச்சை இதுக்கப்புறமும் நான் கேட்க மாட்டேன் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி மாப்பிள்ளை இந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு உன் கழுத்துல தாலி கட்ட சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோனை பார்த்துட்டு, என்னது மாமா ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, மாப்பிள்ள இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருந்தாலும் நேரா வந்துட்டு ஈஸ்வரியோட வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ரேவதி, ஈஸ்வரி, சந்திரா எல்லாரும் நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ அவங்க மாமாவை பார்த்து, மாமா என்னாச்சு மாமா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, நீங்க ரேவதியோட கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க மாமா,
என்கிட்ட நீங்க உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. ஏன் மாமா என்கிட்ட உண்மையை சொல்லல? உங்களுக்கு எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த பத்தி ஏன் மாமா என்கிட்ட இது மறைச்சிங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகி, என்னாச்சு ரேவதி, உனக்கு எல்லா உண்மையும் தெரியுமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, எனக்கு எல்லாமே தெரியும். ஏன் மாமா என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிங்க? நீங்க என் மேல அவ்வளோ பாசத்தோடையும் பிரியத்தோடையும் இருந்திருக்கீங்க. நானும் உங்க மேல பாசத்தோட இருந்திருக்கேன். எனக்கு சின்ன விபத்துனால பழைய விஷயங்கள் நிறைய மறந்து போச்சு. நீங்க என்ன பண்ணியிருக்கணும், எப்படியாவது வந்துட்டு எங்க 2 பேருமே சேர்த்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க வந்துட்டு அதை கண்டுக்காம இருந்துட்டீங்கல்ல மாமா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, உன்னை விட்டு பிரியனே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட நோக்கமே இல்லை. ஆனா அத்தை வந்துட்டு என் மேல ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. பாட்டி மேலேயும் ரொம்ப கோவத்துல இருந்தாங்க. உனக்கு வந்துட்டு அப்ப விபத்து நடந்ததுனால உனக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் இல்லையா? அப்ப டாக்டர் வேற எங்களை எச்சரிச்சுட்டாங்க, பழைய விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு. அதனாலதான் நான் வந்துட்டு அப்படி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் சேர்ந்து வாழ்வேன். எங்க அம்மா ஏற்பாடு பண்ற மாப்பிள்ளை கூட நான் கண்டிப்பா சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு தடவை தான், அது உங்க கூட ஆகிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்தவித மாற்றமும் இல்லை. நான் வந்துட்டு நான் வந்துட்டு உங்க கையில வந்து தாலி கொடுக்குறேன், தாலி என் கழுத்துல கட்டுங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. ரேவதி, அத்தை கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, கண்டிப்பா அம்மா ஒத்துப்பாங்க. அம்மா, நீங்க ஒத்துக்கிடலைனாலும் இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு நேரா ஹீரோ கிட்ட தாலியை கொடுத்து, இதை என் கழுத்துல கட்டுங்க அப்படின்னு சொன்னதும் நேரா ஹீரோ தாலியை வாங்குறாரு. ராஜா, ரோஹிணி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராஜா சொல்றாரு, ரொம்ப நாளா இது எப்படா நடக்கும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் நினைச்ச மாதிரியே இது நடக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு இதுக்கப்புறம் ஹாப்பியா மாப்பிள்ளை கூட சந்தோஷமா வாழ போறா. ஏ ஈஸ்வரி, இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டா. அவளுக்கு நீ பதில் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்பயாவது நடக்கிறதையெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறியா? இங்க பாரு, மாப்பிள்ளை மாதிரி ஒரு பையன் நம்ம பொண்ணுக்கு கிடைச்சதுக்கு நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஏற்கனவே நீ ஒரு மாப்பிள்ளை பார்த்தியப்ப, அது அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பார்த்துட்டு உனக்கே அதிர்ச்சியா இருந்துச்சுல்ல. அப்படி இருக்கையில நீ எப்படி ஒத்துப்ப? இங்க பாரு, இவங்க 2 பேருமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நீ இந்த முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்போ ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா தாலி கட்டுறாங்க. தாலி கட்ட சொல்றாங்க ஹீரோவை. ஹீரோ அந்த தாலியை வாங்கி ரேவதியோட கழுத்துல கட்டுறாரு. இதை பார்த்துட்டு ராஜா, ரோகிணி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, நான் சட்டப்படி என் புருஷன் வீட்டுல இருக்கிறது தான் நியாயம். அதனால நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடா இது, இவ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுக்கிறாளே அப்படின்னு ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். அதுக்கு அம்மா வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறியா? அம்மா விட்டு போகாதம்மா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அம்மா, எனக்கு உங்க மேல எந்தவித கோபமும் இல்லம்மா. ஏதோ பெத்த பொண்ணு அப்படிங்கிறதுக்காக நீங்க என் மேல இவ்வளவு பாசத்தை கொட்டுறீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா. எனக்கு நடந்த கல்யாணத்தையே நீங்க மறைச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கையில உங்க மேல எப்படிம்மா கோவப்படாம இருக்க முடியும்? என்னை மன்னிச்சிருங்கம்மா, உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு ரேவதி பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஹீரோ ரேவதியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அவங்க 2 பேரும் போனதும் ஈஸ்வரி சோகத்துல உட்காந்துருக்காங்க. ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவ வந்துட்டு இந்த மாதிரி தான் நடந்துப்பா அப்படின்னு உன்கிட்ட நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. உன் பொண்ணு அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டா அப்படின்னு நீ சவால் விட்ட. இப்ப பாத்தியா என்ன நடக்குது அப்படின்னு. எப்பவுமே எல்லாமே உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு ஈஸ்வரி. இங்க பாரு, நம்ம பொண்ணு வளர்ந்துட்டா. அவளோட முடிவு என்னமோ அவ தான் வந்து முடிவு பண்ணுவா. நீ இந்த மாதிரி பேசுனது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது உன்னை திருத்திக்க பாரு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே கோவத்துல உட்காந்துருக்காங்க. சந்திரா சொல்றாங்க, நீங்க எல்லாருமே சுயநலவாதி. அக்காவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அக்கா என்ன நினைச்சா? 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு தானே நினைச்சா. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஏ சந்திரா, நீ தேவையில்லாம இந்த குடும்பத்துல தலையிடாத அப்படின்னு பேசுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு
அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.